ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எதை பற்றினா ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் அதர் ப்ரைவேட் வாட்ஸ்அப். அதாவது வாட்ஸ்அப் வந்து நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க வாட்ஸ்அப் டெவலப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாடிஃபைட் பண்ண ஆப்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப்பு, வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியாது. இங்கே ப்ரௌசரில் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வரும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். தீம் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், சேட்டை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இது டெலிட் பண்ணாலும் நீங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அதை காமிக்காது, ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னு காமிக்காது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆன்லைனை மாற்றிக்கலாம், டைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை லாஸ்ட் சீனை மாற்றிக்கலாம், லாஸ்ட் சீன் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த ஆப்பில் இருக்கும். மாடிஃபைடு ஆப்பு, மாட் ஆப்பு, ஜிபி வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அதில் வந்து ப்ரைவேட் விஷயம் வந்து நிறையா இது அவங்க, அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ் எல்லாமே யாருக்கும் போகாது. மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப்காரங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க, வேறு யாருக்கும் வெளியே எங்கேயும் போகாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிற மாதிரி, ப்ரைவேட் கம்பெனியோ ப்ரைவேட் ஆளுக்கோ போகிற மாதிரி இருக்கும். இதனால் நிறையா ப்ரைவேட் விஷயம் வந்து நிறையா லீக் ஆகிற மாதிரி இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி மாட் ஆப் யூஸ் பண்ணுறவங்க, ஜிபி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் ப்ளஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க நம்பரை ஃபுல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு வராங்க. பேன் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக 1 மந்த் 2 மந்த்துக்கு பேன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சரினா பெர்மனெண்ட்டாகவே பேன் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் அந்த ஆப்பை இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக திருப்பி இங்கே ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியலாக இருக்க வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் அது உள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து அந்த நம்பரில் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, பேன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நம்பரை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பு ப்ரைவேட்டு மோஸ்ட்லி மாட் ஆப் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க எதுவுமே. ஏன்னா மோஸ்ட்லி இப்படி தான் வாட்ஸ்அப்பில் அப்படி தான் பண்ணுறாங்க. வேறு முடிஞ்ச வரைக்கும் டெலிட் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி எதுக்கு இப்போ முக்கியமாக சொல்கிறேன்னா, இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி நானும் யூஸ் பண்ணேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியல. அதாவது ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கும் போது டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து இந்த ஆப்பை வந்து கொஞ்ச நாள் ஆப்புன்னு சொல்ல முடியாது, இந்த நம்பரை வந்து, அதாவது உங்கள் ஃபோன் நம்பரை வந்து கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லியிருப்பான். எவனே என்ன பண்ணியிருக்கான், சரின்னு சொல்லிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணி புதுசாக, அதாவது அஃபிஷியல் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம் அந்த இது வந்து அதே திருப்பி காமிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இவன் 2வது சிம்மில் வந்து போட்டு அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து தெரில, இந்த வாட்ஸ்அப்காரங்க தான் அஃபிஷியலாக இப்போ இது பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. இவன் ஏதோ சரி ஏதோ டெக்னிக்கல் ஃபார்மில் அந்த ப்ரைவேட்டு ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ் இருக்குல்ல, அவங்க கூட ஏதோ பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே விட்டுட்டான். இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த யூடியூப்பு, வாட்ஸ்அப்பில் மோஸ்ட்லி ஃபுல்லாக அதை பற்றி சொல்லிட்டு வராங்க. நான் கூட இப்போ ரீசெண்டாக கூட யூடியூப்பில் 2-3 வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால தான் மோஸ்ட்லி அவங்கள பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிய போதுன்னு சொன்னேன். மோஸ்ட்லி உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். அதோட நம்ம சேனல் வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் தொடப்போகுது. ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. என்ன சொல்கிறேன்னு தெரில. சேனல் ஆரம்பிக்கும் போது 100 சப்ஸ்கிரைபர் வரது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போது 30,000 தொடப்போகுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் எல்லாம். நிறைய வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.